அப்பா சாமி இப்பதானே நெஞ்சில பால வாத்தீங்க அப்பா. ஜிம்பாவை தரமான ஓப்பனிங்க நம்ம சேட்டாவும் அபிஷேக் சர்மாவும். சேட்டா 15 பால் 24 ரன்னு 2 சிக்ஸ் 1 4. அடுத்து அபிஷேக் சர்மாவும் 30 பால் 50 ரன்னுங்க 4 4 4 சிக்ஸ் அடிச்சு அவுட் ஆக. அடுத்து இந்த இசான் கிஷனும் 24 பால் 38 ரன்னு ஸ்கைய 13 பால் 30 ரன் அவுட் ஆக. அடுத்து வந்தாங்க இந்த கிறுக்கு பிடிச்ச பாண்டியாவும் திலக் வர்மாவும். கிறுக்கு பிடிச்ச பாண்டியா 23 பால் 50 ரன்னு போட்டு பிறந்து விட்டுட்டான். அடுத்து திலக் வர்மாவும் 16 பால் 44 ரன்னுங்க 3 4 4 சிக்ஸ். எல்லா பேட்ஸ்மேனும் தரமான பேட்டிங் ஆடி இந்தியா அம்பாவே பவுலர்ஸ போட்டு பொழந்து 256 ரன்னுங்க. ஜிம்பாப்வேல பென்னட்னு ஒருத்தர் அடி என்ன அடிங்க 58 பாலுக்கு 93 ரன்னு 7 4 6 சிக்ஸ். அப்பா இந்திய பவுல்ஸ் எல்லாம் தூக்கி சொறிட்டான். அடுத்து நம்ம சிக்கந்தர் ராசாவும் 21 பாலுக்கு 31 ரன்னு என்னதான் போறானாலோ இந்தியா 72 ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுச்சு. எப்படி இந்த மேட்ச் வின் பண்ணி நம்ம நெஞ்சில பால வாத்தாங்க. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் கூட மட்டும் வின் பண்ணா போது செமிஃபைனல்ஸ் ஓடிடலாம். நம்ம ஹர்தீப் சிங் தரமான ஒரு பவுலிங் 3 விக்கெட் 24 ரன்னு பங்கமான பவுலிங். டீம் இந்தியா இதே பிளேயிங் லெவன் வச்சிருந்தா பங்கமா இருக்கும். பேட்ஸ்மேன் அத்தனையும் சூப்பரா இருந்தாங்க. சூப்பரான பிளேயர்ஸ். அடுத்த மேட்ச் சம்பவம் பண்காம இருக்கும். நீங்களும் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சம்பவம் பண்ணி விடுங்க.